சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க அனைவருக்கும் வணக்கம். மெகா ப்ராப்பர்ட்டி எக்ஸ்போ 2024 ஜனவரி 6 மற்றும் 7ஆம் தேதி நம்ம வெஸ்ட் தாம்பரம் லட்சுமி நாராயண மஹாலில் நடக்க போகுதுங்க. போன வாட்டி இவங்க 2023 நடத்தின எக்ஸ்போ நல்ல ஒர்த்தாக இருந்தது. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்களும் வீடு லேண்டு வாங்கியிருந்தீங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். அதனால இந்த டைமில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ளட் டைம் வேறு. அதனால உங்களுக்கு ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்ட் கிடைக்கும் நீங்கள் எந்த லொக்கேஷனில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் குடுவாஞ்சேரி பக்கம் வந்திருக்கோங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா குடுவாஞ்சேரியில் ஒரு 3 ரீசேல் பிளாட்டு குடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் 100 ஃபீட் ரோட்லேருந்து பக்கத்துலேயே சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த ரீசேல் பிளாட் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸை உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இங்கே நான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்காக சொல்லிக்கிறேன். நீங்கள் ஜிஎஸ்டிலேருந்து வரும்போது காயரம்பேடுக்கு முன்னாடி குடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் 100 ஃபீட் ரோட்டில் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் எவ்வளோ ரேட் போகுது அப்படின்னு விசாரித்து பார்த்துட்டு இந்த ரீசேல் பிளாட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே உங்களுக்கு எல்லாமே புட்டு வைக்கிறேன். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் வீட்டு பிள்ளையா உங்கள் குடும்பத்தில் ஒன்று நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் சொந்தங்களை ஒன்று எடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் கரெக்டாக குடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் 100 ஃபீட் ரோட்டில் தான் நிற்கிறேன். அந்த கார் நிற்கிது இல்லையா, இங்கேருந்து கரெக்டாக வந்து ஒரு 10வது பிளாட்டுங்க. 3 பிளாட் சேர்ந்த மாதிரி சேல்ஸ்க்கு இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு தி பெஸ்ட்டு. இல்லை அவுட்டரில் ஒரு பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட்டில் வீடு கட்டிட்டு வரணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா ப்ரிஃபர் பண்ணலாம். அங்கே கார் நிற்கிது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து சைட் விசிட் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த கடையில் பொதுவாகவே இந்த மாதிரி ரீசேல் பிளாட் டக்குன்னு முடிஞ்சிடும். ஏன்னா குடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் 100 ஃபீட் ரோட்லேருந்து ஜஸ்ட் 10 பிளாட் தான் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்கு இல்லையா. அதனால் ஃபியூச்சருக்கு இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறவங்க இன்வெஸ்ட் பண்ணி வைப்பாங்க. அதனால் கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிடும். கொஞ்சம் சீக்கிரம் வந்து பார்க்குறது நீங்கள் நல்லதுங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த 3 ரீசேல் பிளாட் தாங்க சேல்ஸ்க்கு வந்திருக்கு. ஒரு பிளாட்டும் வந்து பார்த்திங்கன்னா 1650 ஸ்கொயர் ஃபீட், அதாவது 1650 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 33 அடி இருக்குது. 33 அடிக்கு 50 அடி சைஸில் இருக்குங்க. இந்த லொக்கேஷன் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குடுவாஞ்சேரி கல்வாயில் இருக்குங்க. கரெக்டாக குடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் 100 ஃபீட் ரோட்லேருந்து ஜஸ்ட் 10வது பிளாட்டில் இந்த ரீசேல் பிளாட் இருக்குது. நார்த் ஃபேஸிங்கில் இருக்குது. குடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் 100 ஃபீட் ரோடோட டெவலப்மெண்ட்டை தெரியாதவங்களுக்காக சொல்லிக்கிறேன். சென்னையோட புது பஸ் ஸ்டாண்ட் நம்ம வண்டலூர் கிளாம்பாக்கமில் ஒர்க் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. ஃபைனல் ஸ்டேஜில் ஒர்க் போயிட்டுருக்கு. மேபி வந்து இன்னொரு 2 மந்த்ஸில் கூட திறக்கலாம். தள்ளி போனாலும் பட் திறந்துருவாங்க கன்ஃபார்மாக. அங்கே மெட்ரோக்குள்ளே ப்ரொப்போசலும் இருக்குது. அந்த பஸ் ஸ்டாண்ட் ஆப்ரேஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஈஸியாக கனெக்டிவிட்டிக்காக மொத்தம் 2 ரோடு தாங்க இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா குடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் திருப்போரூர் ரோட். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு திருக்கலங்குன்றம் ஈசிஆர். இதில் குடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் 100 ஃபீட் ரோடில் எஸ்சிடிசி பஸ்ஸஸ்லாம் போச்சுன்னா இந்த கார்டரில் நல்ல க்ரோத் இருக்குங்க. அதுவும் மெயின் ரோடுக்கு பக்கத்துலேயே இந்த ரீசேல் பிளாட் இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கு தி பெஸ்ட்டு. இங்கேருந்தே வந்து பார்த்திங்கன்னா வண்டலூர் கேளம்பாக்கம் ரோடுக்கும் ஒரு ஷார்ட்கட் இருக்குங்க. நீங்கள் குடுவாஞ்சேரி ஜிஎஸ்டி போய் போகணுன்னு அவசியம் இல்லை. இங்கேருந்து நீங்கள் ஷார்ட்கட்டில் போயிடலாம். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூல் காலேஜஸ் எல்லாத்தோட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வீடியோலேயே பார்க்க முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா ஹில்வியோடு இருக்கக்கூடிய ஒரு ரீசேல் லேண்ட், மேட்டுப்பகுதி. அதனால் எப்படி இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். மழை பெஞ்சிருக்க டைமில் கூட இந்த ரீசேல் பிளாட்டில் தண்ணி தேங்கலைன்னு சொன்னாங்க. 30 ஃபீட் ரோட் மேலே இருக்கக்கூடிய இந்த பிளாட் வந்து பார்த்திங்கன்னா டிடிசிபி அப்ரோட் பிளாட். ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 2250 ருபீஸ். நெகோஷியபிள்னு சொன்னாங்க. உங்களோட சிவில் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 80% வரைக்கும் லீடிங் பேங்க்ஸில் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இந்த பிளாட் சம்மந்தமாக எந்த டவுட்ஸாக இருந்தாலும் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு தாராளமாக சைட் விசிட் வந்து பார்க்கலாம். இவங்களுக்கு இந்த கடையில் நிறையா பிளாட்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் வரும்போது கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி மட்டும் இல்லாமல் வேறையும் நீங்கள் பார்க்கலாம். ஓகே கைஸ், இந்த ரீசேல் லேண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரீசேல் லேண்டில் யாராவது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரியிற நம்ம ஃபேமிலி பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ்க்கு கால் பண்ணி பேசிட்டு உங்கள் ஃபேமிலியோட சைட் விசிட் வந்து பாருங்கள். இதே மாதிரி வேறு லெவல் வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாங்க. அது வரைக்கும் பாய் ஃப்ரம் வசந்த். பாய் கைஸ். இவங்களோட நம்ம கொலா பண்ணி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸோட லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டாட்டா. அப்புறம் முக்கியமான விஷயம், சைட் விசிட் வரும்போது நீங்கள் உங்களுக்கு கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வாங்க. உங்கள் ரெக்கமெண்டுக்கு ஏற்ற மாதிரி பிளாட்ஸ் நிறைய உங்ககிட்ட இருக்குது.